அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் வந்து புதுசாக ஒரு ப்ளாகிங் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட நேம் என்னென்னு சொன்னால் BKYS vlogன்னு சொல்லி உங்கள் அனைவரோடையும் ஆதரவையும் சப்போர்ட்டையும் எதிர்பார்த்து தான் இந்த சேனலை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இயற்கையில் மனிதன் தலையீட்டால் உருவான செயற்கையான விஷயங்கள், அதனோட சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், இப்படியான இது சம்பந்தமான காணொலிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெய்லி சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு வந்து வீக்லி வந்து நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வகையில் இன்றைக்கு வந்து நான் இப்போ எங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், என்னோட முதலாவது வீடியோவில் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால், எங்களோட ஊர்லேயே இருக்கிற ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தை தான் காட்ட போகிறேன். இப்போ அந்த குளத்துக்கு போகிற பாதையில் இருக்கிற நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்தியான் வீடியோ ஃபுல்லாக குளத்தை நோக்கிய பயணத்துக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேர்ந்து இன்றைக்கு வந்து இந்த குளத்தை பார்வையிடத்துக்கு நான் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உண்மையிலேயே இந்த குளத்துக்கு போகிறதுக்கான முறையான பாதை வந்து இது இல்லை. நாங்கள் ஷார்ட்கட், அதாவது குறுக்கு வழியை தான் யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த 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 பாதையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்டலாம்ன்றதுக்காக இதால் போயிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இதுக்கு போகிறதுக்கான வழி வந்து இருக்குது, பாதை வந்து. அதாவது அந்த நான் இப்போ போகிற வழியில் காட்டுறேன். அந்த ஊர்காவத்துறை யாழ்ப்பாணம் அந்த ரோட்டில் இருந்து, அந்த மெயினில் இருந்து உள்ளுக்கு வர்ற ரோட்டு, அந்த ரோட்டாக தான் உண்மையிலேயே அதில் முறையாக வந்து அதுக்கு பாதை விட்டு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குளத்துக்கு இருந்த போதும் எங்களுக்கு வந்து இது இந்த ஷார்ட்கட் வந்து ஈஸி இதுன்றதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணறுகள் வந்து அதிகமாக இருக்குது இங்கே. இருந்த போதும் பாருங்கள், இதில் ஒரு கிணறு விட்டு தண்ணியே இல்லை. இது இப்படி தான் அந்த மழை டைம்களில் தான் இதுக்குள்ளே தண்ணி தேங்கி நிற்கும். மற்றபடி அதை கவனிக்காம நான் நினைக்கிறேன் பழைய காலங்களில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரம் இதுக்கு முன்னுக்கு ஒரு குளம் ஒன்று இருக்குது. இது குளம்ன்ட்டு சொல்ல முடியாது, சும்மா தோண்டப்பட்டது. முக்கியமான விஷயம், பிரதானமாக இந்த குளம் வந்து என்னத்துக்கு பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அநேகமாக தோட்டங்கள் வந்து அருகில் வந்து இருக்குது. இதில் வந்து இது கூட ஒரு குளம்ன்றது இல்லை, இது ஒரு சின்ன ஒரு பள்ளம் வந்து அதுக்குள்ளே தண்ணி தேங்கி நிற்கிறது. இது ஊற்று தண்ணின்னு சொல்ல முடியாது. அதே நேரம் நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ளே தான் சும்மா தோண்டினவங்க. இது ஏற்கனவே இருந்த இது ஒரு வேலை செய்தவங்க இருந்தபோது அது வேலை இடையில நிறுத்தி போட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்குது கேமராவில். இது வந்து இப்படியே இதோட இருக்கும். இது உண்மையிலே முதல் வந்து இங்கே இந்த இதில் பள்ளம் இல்லாமல் இல்லை, இது போய் வரக்கூடிய மாதிரி பாதையாக தான் இருந்துச்சு. இந்த மேடு கூட இல்லை, இதில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட மண்கல் தான் அதில் போட்டிருக்காங்க. முதல் வந்து இது ஃபுல்லாக சமதரையாக தான் இருந்துச்சு. இந்த இது மட்டும் பிரிஞ்சு ஒரு குளமாக, ஒரு சின்ன ஒரு குளம்னு சொல்கிறத விட ஒரு குட்டை, ஒரு சின்ன தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய இடமா இருந்துச்சு. அதுக்கும் அந்த மழை டைம், அது நல்லா வெயில் காலம் வரும்போது இதுக்குள்ளே வந்து தண்ணி வந்து ஒட்ட வற்றி வெறும் சேரவாகவும் இருக்கிற சந்தர்ப்பமும் இருக்குது. இதில் இருந்து அந்த மேட்டு பக்கம் நான் இப்போ அந்த பகுதியை தான் போகிறேன். இந்த மேட்டு பக்கமாக தான் போகிறோம். முதல் ஸ்டார்டில் வந்து நாங்கள் போய் இதுக்குள்ளாலேயே போயிடலாம். இதுக்குள்ளே இது கிண்டு படையில் இப்போ இதுக்குள்ளாலேயே போய் இதால் டிரெக்டாக போய் போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து இது தோண்டினா பிறகு இதில் வந்து அந்த மேடு மாதிரி இருக்கிற அந்த சைட்டால் தான் நாங்கள் பேரி போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம், போவோம். ஓகே, இதுதான் அந்த மேடு. இதில் அப்படி இந்த மேட்டுக்கு வழியாக தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கிறோம். எங்கால அந்த குளம் வந்து அந்த வியூ வந்து நீட்டாக இருக்கும். இதில் இருந்து பார்க்கும்போது இந்த வியூ வந்து நீட்டாக இருக்குது. எருக்கலம் தாவரம் தான் இதில் கூட வந்து இருக்குது. இது வந்து அந்த சீசன் வரைக்கும் தோட்டம் செய்கிறதுக்கு வந்து இது ஃபுல்லாகவே அழித்து
ஃபுல்லாக பதப்படுத்தி போட்டு தோட்டம் செய்வாங்க. அந்த டைமில் இதில் இருந்து பக்கத்துலேயே ஈஸியாக தண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், தோட்டங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்கிறதுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இருக்கலை கிட்ட காட்டுறேன். எருக்கலை மரம் தெரியாத ஆக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் அநேகமாக. இருந்தாலும் சின்ன இல்லாத ஒடிச்சு கிடக்கு. இதில் ஒரு ஸ்கூல் போகும்போது ஸ்டார்ட்டில் செய்திருக்கிறோம். இதில் இருந்து நாங்கள் ஒன்று இதில் வந்து பள்ளம் மாதிரி இல்லை, இந்த இது அப்படியே கொஞ்சம் இறக்கம் மாதிரி வருது, அதில் தாண்டி போகணும். ஐயா சறுக்குது, பாட்டா விடவில்லை சறுக்கு. ஓகே தேங்க்யூ. ஓகே ஒரு நேரங்கிழமை வந்தாச்சு. இப்போ இந்த கரையில் அந்த குளத்துக்குள்ளேயே இங்கால வந்து பார்த்தோம். நாங்கள் அங்கே நின்றது அப்போது அங்கால இதால் தான் வந்தேன். நாங்கள் இப்படியே பார்த்தோம்ங்க. இதெல்லாம் இதாலேயே வந்துடலாம் உண்மையிலேயே. அதை நான் அதையும் காட்டுறேன். இந்த ஷார்ட்கட்டாலேயே வந்துடலாம். வந்து அந்த எண்டு வந்து அதில் இருக்கு. உண்மையிலேயே முதல் வந்து இதெல்லாம் இது இப்போ ரீசெண்டாக தோண்டினது. நான் சொன்ன மாதிரி இப்போ கிண்டினவங்க. இதுதான் அந்த அப்போது நான் ஸ்டார்ட்டில் நின்று அந்த எண்டு. இதை வந்து நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம். அப்போ இதுக்குள்ளால் வந்து இது வந்து இந்த பள்ளம் இல்லை. அப்போ நார்மலாக இதுக்கு மேலாலேயே நடந்து வரக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதாண்டினதால் இப்படி கஷ்டப்பட வேண்டியதாக கிடக்கு. இல்லைன்னா இப்படி துருவா நேராக வரக்கூடிய மாதிரி. அநேக மாணவர்கள் வந்து இப்போ வந்து தற்சமயம் வந்து இந்த பாதை வந்து பெருசாக பாவிக்கிறது இல்லை, அவ்வளோவா பாவிக்கிறது இல்லை. இது கூட ஒரு தோட்டம், இது அநேகமான இடம் இதுக்குள்ள தோட்டம் தான். இங்கே இது வந்து ஒரு புகையில தோட்டம் செய்கிற இடம் தான். இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் அறுவடை செய்துட்டாங்க. நாங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு கட்டால் ஜலந்து போயிட்டு இருக்கலாம். இந்த கட்டால் தான் முதல் வந்து போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாம் இதுக்குள்ளால் நடக்கிறது எல்லாம் குறைவாகவே இருக்குது. இதுக்குள்ளால் போய் வர்றது ஆக்கள் போகிறதே குறைவு. ஏனென்றா எல்லாம் அநேகமானாக்கள் பைக்கில் தான் போகிறாங்க. பைக்கு மற்றது சைக்கிள் அதில் போடுறாங்க. இதுக்குள்ளால் போகிறதுலாம் கஷ்டம். இருந்த போதும் இதுக்குள்ளால் வர்றது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. பார்க்கக்கூடிய இடங்கள் இதுகளை பார்த்து சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த பாதை எவ்வளோ ஒரு ஒடுங்கின பாதை என்று சொல்லி இதில் வந்து அந்த மாதிரி இப்படி இப்போலாம் நம்ம முதல் வந்து இந்த மரங்கள் எல்லாம் இல்லாமல் நீட்டாக தான் இருந்துச்சு. இது பாதிக்காமல் விட்ட ஒன்று அப்படியே மரங்கள் வளர்ந்துச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாவர மனையமானாக்கள் தொட்டாச்சு நீங்கள் அப்படின்னு சொன்னால் தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டீங்க. மாலை வேளையில் தானாகவே அநேகமாக சுருங்கி இருக்கும். ஓகே வாங்க போகலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இளந்த மரம். இளந்த மரம் இளந்த மரத்தை தான் இப்போ பார்க்குறோம். இதில் வந்து இப்போ சீசன் இல்லை. இளந்த மரத்தின் சீசன் இல்லை. அங்கே ஒரு பழம் கிடக்கு, கொண்டு ஒரு 2 பழம். இந்த அளவு அந்த சீசனுக்கு தான் நிறைய பழங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். குளம். ஓகே அப்படியே வந்து இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பாதை. இது வந்து ஸ்டார்ட்டில் வந்து இது வந்து ஸ்டார்ட் தான் நான் சொன்ன மாதிரி அந்த ஊர்காவத்துறை ஜட்னா அந்த பகுதி அந்த ரோட் மெயின் ரோட்டில் இருந்துங்கிற பிரதான வீதி அதில் இருந்து உள்ளுக்கு வர ரோட். இது வந்து கொங்குரீட்டில் அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் அமைச்சிருக்கிறாங்க. முதல் வந்து நார்மலாக ஊரி ரோட்டு இந்த கிரவல்னு சொல்லுவாங்களானே,
அந்த மாதிரியான ரோட்டு தான் இருந்துச்சு. இப்போ தான் இப்படி இதை வந்து இருக்கிறாங்க, அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பனம்பழம். இது வந்து பூனை பழம்னு சொல்லுவாங்க. அதானே போகிற வழியில் இருக்குது. இது வந்து பூனைப்பழமா சரியான பேர் தெரியல, சொல்லுவாங்க பூனைப்பழம் வந்து. இங்கே நிறைய கிடக்குது. இதுலேருந்து அந்த கான்கிரீட் ரோட் கூட அது வேறு இன்னும் போட்டுருக்குறாங்க. இங்கால இந்த இப்படி தான் இருந்துச்சு முதல் ஸ்டார்ட் ஃபுல் ரோட்டுமே இப்படி கிரவல் ரோட்டாக தான் இருந்துச்சு. இப்போ தான் போட்டுருக்குறாங்க. இது வந்து அது வரைக்கும் அதே மாதிரி அங்கால இருந்து ரோட் வந்து அதில் போட்டுருக்காங்க நினைக்கிறேன். இதுதான் இந்த குளத்துக்கு போகிறதுக்கான பாதை. இந்த இப்போ வந்து இந்த இதுக்குள்ளே வந்து இப்போ தோட்டம் வந்து சீசன் முடிஞ்சது நினைக்கிறேன். அந்த டைம் வரும்போது அதெல்லாம் நீட்டாகி போட்டு இதங்க. ஆனால் அந்த பைப் வந்து நான் அநேகமாக பார்த்துட்டு போஸ் பைப் வந்து அப்படி தான் இருக்கும். இதில் ஒரு கொஞ்சம் இடத்தை வச்சு வச்சுருக்குறாங்க. மற்ற இடத்துல மட்டும் அதை சேஞ்ச் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஓகே, இதுதான் குளம். அப்படி ஃபுல் வியூக்கு பாருங்க, நான் கிட்ட காட்டுறேன். குளம் இந்த அந்த ரோட்டால் வந்திருந்தேன். நான் அந்த ரோட்டால் வந்திருந்தால் இந்த சைட்டால் வந்திருக்கலாம். நாங்கள் வந்து இந்த பகுதி இதில் போட் இருந்துச்சு. அழிஞ்சிட்டு இதெல்லாம் இருந்துச்சு. இந்த குளத்தில் பேர் போட்டு புனரமைக்கப்பட்ட டேட்லாம் போட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அழிஞ்சிருச்சு. மெயினான விஷயம் என்னென்னா, இந்த குளக்கரையில் வந்து பெரிய ஆலமரம் ஒன்று நிற்கிது. அந்த ஆலமரம் தான் இந்த ஸ்பெஷலே. அதே மாதிரி அந்த மூலையில் ஒரு நாவல் மரம் ஒன்று நிற்கிது. நான் அதெல்லாம் கிட்ட கொண்டு காட்டுறேன். இப்போ இந்த குளத்தை நீங்கள் ஒட்டு மொத்தமாக அப்படியே பிரேமக்குள்ள எடுக்கிறேன் பாருங்க. பார்க்க சின்ன குளம் மாதிரி இருக்கு, கிட்ட போய்க்க இதாக இருக்கும். அங்கே வரைக்கும் இருக்குது. இதில் லெந்தும் வந்து இந்த ஜோயின்லேருந்து அங்கே அந்த பொங்கல் வரைக்கும் இருக்குது. ஓகே, காட்டுறேன். ஓகே, வாங்க குளத்துக்கிட்ட போகலாம். இந்த பாதையால் தான் யூஸ் பண்ணுவாங்க. எந்த பாதையால் வந்தாலும் இந்த பாதையை தான் வந்தடைய வேண்டும் குளத்தை செல்வதற்கு. அங்கால சைட்டில் கட்டுகளும் கட்டி வச்சுருந்தவங்க, அது ஆரம்ப காலத்திலே கட்டியிருந்தவங்க. அதுலேயும் குளிக்கக்கூடிய மாதிரி குளிக்கிறவங்களுக்கு கட்டியிருந்தாங்க. ஆனால் இருந்த போதும் அநேகமாக வந்து இந்த விவசாயத்துக்கு தான், விவசாய நீர் பாசனத்துக்கு தான் இந்த குளம் வந்து பெரிதும் உதவியாக இருக்குது. இதெல்லாம் வந்து மேலே வந்து அந்த மேடு மாதிரி மண் மேடு மாதிரி தான் போட்டுருந்தவங்க. பத்தை வந்து வளர்ந்துருச்சு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அது நீட்டாக தெரியுது. ஃபுல்லாக வளர்ந்துருக்குது. மார்கழி மாதம் அந்த மேரி காலங்கள் மழை நல்லா பெய்து அடிச்சு ஓயிரல இந்த தண்ணி வந்து இங்கே இருக்க தண்ணி இந்த நீர்மட்டம் வந்து இங்கே வரைக்கும் வந்துடும். இதாலெல்லாம் நடக்கவே முடியாது, இதெல்லாம் நடக்கவே முடியாது. அந்த மேல் கட்டால் தான் நடந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள. ஓகே, நாங்கள் இப்போ குளத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இது ஃபுல்லாகவே அப்படியே வந்து அவ்வளவு நீட்டாக இருக்குது. செம்ம வேறு லெவல். அவ்வளவுமே வந்து அவ்வளவு இயற்கை வந்து அழகாக இருக்குது. என்னதாக இருந்தாலும் மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நாங்கள் எந்த இடத்துக்கு போய் வந்தாலும் இப்படியான இடங்களுக்கு வரைக்கும் எங்களோட மைண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸாகவும் இருக்குது. அதே நேரம் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒன்றும் இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் குளம் வந்து இது வந்து கனகாலமாக இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால்
பெரிய அளவில் வத்தாது. ஆனால் அந்த மழை நேரங்களில் தான் கூடுதலாக மழை மாரி காலங்களில் வந்து தான் இதில் வந்து தண்ணி வந்து அவ்வளவு நிரம்பி நீட்டாக இருக்கும். அதே நேரம் இங்கால வந்து இந்த பாதை இதுலேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி சுற்றி வேறு அப்படியே இருக்குது, குளம் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இந்த ஆலமரம் தான் அப்படி எல்லாத்தையும் தண்ணி நீட்டாக இருக்குது. அந்த ஆலமரம் வந்து உண்மையிலேயே ஒரு மரத்தோட ஒரு குளம் இருந்தால் கட்டாயம் ஒரு மரம் இருக்கணுன்ற மாதிரி அவ்வளவு செமையாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கிட்ட போவோம் குளத்துக்கிட்ட. கொஞ்சம் கரையை கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போமே. ஓகே, வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பச்சை கலரில் இருக்குது. இந்த வெயில் டைமுக்கு இது அப்படி தெரியுது. மற்றபடி நான் வந்தது நேரம் அப்படி அந்த டைமுக்கு இருந்தபடியாக. ஆனால் ஓகே, இந்த டைமில் தான் குளத்துக்கு வரணும். அதான் வெயில் இந்த வெக்க டைமில் தான் இருக்கும். ஓகே, இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆலமரம் நான் காட்டினேன். ஆலமரம் அவ்வளோ பிறந்த ஒரு ஆலமரம். இந்த குளத்தின் இதையே எடுத்து காட்டுறது தான். அந்த சைட்டில் இருக்கிறது வந்து ஒரு நாவல் மரம் ஒன்று இருக்குது. அதில் இது மேடு. இந்த மேடு நான் சொன்ன மாதிரி மழை மாரி காலங்களில் அந்த டைமுகளில் வந்து உண்மையிலேயே இது ஃபுல்லாக அப்படியே தண்ணி வந்து அங்கே இருந்து அந்த கரையண்டில் அதில் இருந்து இங்கே வரைக்கும் தண்ணி வந்து அப்படியே நிறைஞ்சிருக்கும். இந்த ரோட் வந்து இப்படியே அந்த அது வரையும் இதில் வந்து உண்மையிலே பத்தை வளர்ந்துட்டு இதுக்குள்ளே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலம்பழம் இருக்குது. ஆலம்பழம் செமையாக இருக்குது பார்க்கும்போதே. சில பேர் சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆலமரம் வா, பெரிய ஒரு பிறந்த ஆலமரம். ஒரு பெரிய வீட்டை கட்டின அப்படி இருக்கும், அப்படி இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் கீழே போவோம். இந்த ஆலமரம் தான் இதில் இருந்து, இந்த ஆலமரத்தில் இருந்து இப்படியே முன்னுக்கே ஃபுல்லாக அவ்வளவு நீட்டாக இருக்குது. இதில் காற்று படும்போது அப்படி இருக்கு. ஐயோ செமையாக இருக்குது. அந்த காற்று இருக்குது தானே, அப்படி இருக்குது. அப்படி இருக்குண்டு. ஓகே, இதான் மெயினாக வந்து இதுக்குள்ளே இதுன்ட்டு தான் அங்கெல்லாம் கட்டும் கட்டி வச்சிருக்கிறாங்க. இதுலேருந்து பார்த்தா நீட்டாக தெரியும் அங்காளக்கரை. ஓகே, மற்றது வந்து இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காண இல்லை. அநேகமாக அந்த சுங்கன் கிளிருன்னு சொல்லுவாங்க தானே, ஒரு ஆக்கள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த மீன் கூட்டம் வந்து இங்கே அதிக அளவில் இருக்குது. இதுக்குள்ளே நீட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இல்லை. குளிக்கிற டைமில் அந்த சவர்க்காரம் மற்றது சர்ஃபெக்சல் அந்த அதுகளோட துறைக்கு வந்து நிறைய மீன் வந்து வரும். பார்ப்போம் அதில் இருக்கிறான்ட்டு பார்ப்போமே. பாம்பு கொண்டு போகும். குளமாக இருந்தாலும் பாம்பு தான். இது தோட்டங்கள், இது ஃபுல்லாகவே தோட்டம். அங்காளன்னு சொன்ன மாதிரி உண்மையிலேயே அநேகமாக சுத்த வேற தோட்டம் தான். இந்த குளத்தை சுற்றி குளத்தை அண்டி வந்து அந்த ஈஸிக்காக அந்த சைட்டில் இருந்து ஃபுல்லாக அங்காள தோட்டம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் தெரியுது வந்து இந்த மெயின் வந்து அந்த கைட்ஸ் ஜெஃப்னா அந்த மெயின் ரோட் வந்து இதுக்குள்ளே தெரியுது. அந்த இதில் வந்து வெளியில் தெரியுது. அது பார்த்தான் இருக்கும். இதில் பார்ப்போம். இதில் ஒரு வேப்ப மரம் ஒன்று நிற்கிது. அவ்வளோ நீட்டாக இருக்குது. இது அந்த ரோட். இந்த ரோட் நான் சொன்ன மாதிரி இது கூட தோட்டங்கள்ல நாங்கள் இருக்கிற தோட்டங்கள் வச்சுட்டு செய்கிறோம். இது ஃபுல்லாக இந்த ரோட் தான். அது இது வந்து கொஞ்சம் பழகி இருக்குது. இதுக்குள்ள போய் வந்தபடியே அந்த பாதை ஒன்று தெரியுது. மற்றும்படி இது வந்து சும்மா இதாக தான் கிடக்கு. இந்த ஆலமரத்தோட பாருங்க. ஓகே, அப்பா சும்மா நிழலாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டு மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அந்த பக்கம் இருக்கிற அந்த சைட்டில் இருக்கிற கட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த கட்டு வந்து முதலே பழங்காலத்தில் இருந்து கட்டியிருக்காங்க. பழங்காலம்னு சொல்லி ஆக இல்லை. இதுக்கு இதோட ஒப்பிடும்போது அது வந்து முதலே கட்டிட்டாங்க. ஓகே, அப்படியே இது படிக்கட்டு. இதில் இருந்து குளத்தை பார்க்கும்போது அப்படி இருக்கும். இது குளம், இது வெள்ளோ குளம். இதில் கூட உள்ள கூட இருக்குது. இதுக்கு உள்ள கூட 2 கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இறங்கி பார்த்துருவோம்.
வாவ், தண்ணியில் காலை வச்சோன்னு இந்த வெயிலுக்கு செம்மையாக இருக்குது. இதில் இருந்து கொண்டே குளத்தை ஃபுல்லாக ரசிக்கலாம். ஓகே, ஓகே நாங்கள் இப்போ பார்க்க போகிறது அங்காள இடத்துக்குள்ள பார்ப்போம். இப்போ நாங்கள் அங்காள தான் போக போகிறோம். வாங்க போய்க்கலாம். ஓகே, கண்டால ஏறிடுவோம். ஓகே, அப்படியே இதால் இந்த ரோட்டை யூஸ் பண்ணி இது வந்து உண்மையிலே அந்த ரோட் வந்து இந்த பக்கம் இதே உயரம். இது வந்து அந்த ரோட் வந்து இப்படி இல்லை, இதே மாதிரி இல்லை. இது பாதிக்கிறாங்க இல்லை, இந்த இதுக்குள்ள போட்டு வராங்கன்ற வகை தான் இந்த பாதை இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகளும் தோட்டம் தான். இதெல்லாம் தோட்டம் வயல் செய்கிறவங்க நினைக்கிறேன். அநேகமானது வந்து புகையில தான். ஆனால் ஒரு சில பேர் இதுக்குள்ள வயல் செய்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக தண்ணி வந்து இங்கே இருந்து தான் எடுக்கிறாங்க. அது ஒரு ஹைலைட்டான விஷயம். இந்த இடத்துல வந்து பெருசாக புழங்கிறது இல்லை. இந்த சைட் வந்து பெருசாக புழங்கிறது குளிக்கிறதுக்கோ இதுக்கோ பாவிக்கிறது இல்லை. அந்த சைட்டால் தான் அந்த சைட்டில் தான் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த சைட்டில் தான் ஃபுல்லாக குளிக்கிறதுக்கு, அந்த இதுகள் பார்க்குறதுக்கு, ஒரு விவசாயமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அந்த சைட். இந்த சைட் பெருசாக வந்து பெரிய லெவலில் யூஸ் பண்ணுறே இல்லை. வாங்க போவோம். வா, இதில் வந்து ஒரு ஒரு மதம் இருக்கிற இடமே தெரியாமல் இது வளர்ந்துடுச்சு. ஆனால் இதெல்லாம் பாதிக்கிறவங்க இந்த வெள்ளம் வரைக்கும் இந்த நேரம் எப்போ விளங்கும் அப்படின்னு சொன்னால், மழை பெய்து வெள்ளம் அங்கே வரை முட்டி இருக்கும்போது இதுக்குள்ளாலாம் இறங்கி நடக்க முடியாது. இது ஃபுல்லாகவே வெள்ளமாக தான் இருக்கும். அப்போ அந்த டைமில் இந்த ரோட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால அந்த கடல் காகம்னு சொல்கிற ஒரு உயிரினம் இருக்குது தானே, ஒரு பறவை ஒன்று கடல் காகம்னு சொல்லி அது வந்து நிறையவே பார்க்கலாம். இப்போ வந்து குறைவாக தான் இருக்குது அந்த சைட்டில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இது வந்து அதில் நிற்கிறது ஃபுல்லாகவே அந்த கடற்காகம்ன்ற ஒரு பறவை தான். இது வந்து இதில் இருக்கிற குளத்தில் இருக்கிற மீன்களை சாப்பிட்றதுக்காக வந்துட்டு இருக்கும். என்னென்னு சொன்னால் அதுலேயே இருந்தோம். ஆனால் சில நேரங்களில் நாங்கள் வரும்போது அதிக அளவிலான கடற்காகங்களை காணக்கூடிய மாதிரி இதில் வந்து குறைவாகத்தான் இருக்குது. இன்றைக்கு வந்து நாம் அந்த நேரம் குறைவாகத்தான் இருக்குது. நான் முதல் பார்க்கைக்கெல்லாம் நிறைய வந்துருக்கு. ஓகே, அங்கே பார்ப்போம். ஐயையோ, இதுக்குள்ளே நடக்கவும் முடியாது. இந்த இது அப்படியே இதுக்குள்ளே அந்த அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு குண்டு மாதிரி இருக்குது. இந்த குளத்தின் ஒரு சாயல் மாதிரி ஒரு சின்ன இடம் இருக்குது. அதுக்குள்ள பெருசாக தண்ணி நிற்கிற மாதிரி தெரியலை. ஓகே, இதில் இருந்தீங்களால போக முடியாது. நான் கரையால் போய் ஊட்டிட்டு ஒரு நம்மளை வாங்க. வா, ஓகே. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே எங்களை கரை இது வந்து அந்த பொங்கல் வரையும் போகலாம்னு பார்த்தா நாங்கள் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு எங்களால் போக முடியாது. அதுக்குள்ள ரோட்டு வந்து அதுக்குள்ளே ஃபுல்லாக பத்தையாக கிடக்குது. அங்கே போகிறது வந்து சாத்தியமில்லை. அதனால் இதுலேயே நின்று நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கால இதுதான் எண்டு. அதுன்ற தொங்கல் வந்து அங்கால இருக்குது இந்த முடிவு. அப்படியே இந்த சைட்டால் வந்தால்
ஓகே, நாங்கள் திரும்ப வந்து அங்கால போகிறோம், அந்த சைடுக்கு அந்த கரைக்கு போகிறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான தடயம் உண்டு இதில் வந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நீன்றதுக்கு வந்து சின்னாக்கள் பாதிக்கிறது. சின்னாக்கள் அநேகமாக சின்னாக்கள் தான் பாதிப்பாங்க. அந்த ஒரு என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொட்டலுக்குள்ளே சோடா பொட்டல் ரெண்டுக்குள்ளே ரெஜி பொம்மை துண்டு துண்டாக்கி போட்டு, ரெஜி பொம்மை சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டு வெட்டிட்டு அப்படியே உடைச்சி முழுக்க போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னது பார்த்துட்டு அதில் இடையில் வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டி அதை நீண்ட வந்து இடுப்புக்குள்ளே போட்டுட்டு அப்படியே நீந்துறதுக்கு நீச்சல் பயிற்சி வந்து இதுக்குள்ளே வந்து பாவிக்கிறதுக்கு வந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறாங்க. பிடிச்சி வைக்கிறதுக்குள்ள அப்படி வச்சிருக்கிறாங்கப்பா. இந்த ஆலமரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ஜினியரிங் மூளை யோசிக்காத அளவுக்கு ஒரு பில்டிங் மாதிரியே இருக்குது பாருங்க. இந்த ஆலமரத்துக்கு நிற்கும் போது அப்பா அப்படி இருக்குது. ஒரு 5-6 ஏசியை போட்டு ஃபேனை போட்டு அதுக்குள்ளே ஏர் கண்டிஷனர் பாவிச்சு ஒன்றும் ஏசி காற்று அப்படி இருக்குது. செம்மையாக இருக்குது. உண்மையிலேயே வந்து மரங்கள் தான் உண்மையிலேயே வந்து மரங்கள் அதுக்காக தான் சொல்கிறாங்க, மரங்கள் அடிக்காதீங்க, மரங்கள் நடுங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து இதை நிற்கும் போது வந்து கிடைக்கிற குளிர்ச்சி வந்து எந்த ஒரு மனிதன் தலையீட்டோடு உருவாக்கின எந்த ஒரு செயற்கையான ஒரு 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 பில்டிங்காக இருக்கட்டும், அல்லது இதுக்கென்று உருவாக்கப்பட்ட குடிரூட்டப்பட்ட எந்த ஒரு அமைப்புகளை இருக்கட்டும், எங்கேயுமே கிடைக்காத ஒரு சுகம் வந்து இந்த ஆலமரத்தில் வந்து கிடைக்கும். மரம்ன்றதும் மேலே வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுலேயும் இந்த பெரிய ஆலமரத்தை வந்து நாங்கள் எல்லாம் பாதுகாக்க தேவையில்லை, நாங்கள் அதை அழிக்காமல் விட்டாலே சரி, அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து போய் நிற்கிது பாருங்க. இன்னும் பெரிய ஒரு பெரிய ஒரு சிம்மாசனம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கு. ஒரு கோபுரம் மாதிரி வளர்ந்துருக்கு. அது அப்படி அவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்ததில்ல. இதை வந்து ஒரு சில காலங்களில் வந்து இதை வந்து வெட்டி இருந்தாங்க. அதில் அந்த குளிக்கும் போது அவங்களுக்கு இடக்குன்னு சொல்லி வெட்டி இருந்தவங்க நான் காட்டுறேன். ஓகே, குளிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தண்டி இருக்குன்றதுக்காக வெட்டினவங்க. ஆனால் அப்படி இருந்தும் அது திரும்பவும் வளர்ந்து நிற்கிது. அந்த கெட்டோடையெல்லாம் புரிஞ்சு வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி புரிஞ்சு இருந்தது. அதெல்லாம் வெட்டிட்டாங்க. வெட்டி ஒரு மாதிரி இப்போவும் திருப்பி வந்து அவ்வளவு கெத்தாக நான் அதிக அளவில் ஆலமரத்தை பற்றி கதைக்கலான்னு சொன்னால், உண்மையிலேயே இந்த குளத்தை வந்து அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு, இந்த குளம் வந்து அவ்வளவு நீட்டாக அழகாக இருக்கிறதுக்கும், அதை வந்து குளத்தின் இதை வந்து அநேகமாக பாருங்கள், இந்த வெயில் கொளுத்துற வெயிலுக்கு கூட இதுக்குள்ளே வந்து நிற்கும் போது அப்படி இருக்குது, சுகமாக இருக்குது. மற்றது இந்த அந்த குளமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதிக அளவு வந்து குளிர்ச்சி வந்திருக்கா. இது ஏற்கனவே வந்து இயற்கையாக ஒரு குளமாக இருந்துச்சோ இந்த மாதிரியும் தெரியல. ஆனால் ஏற்கனவே ஒரு குளமாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் அதை இவங்க வந்து செயற்கையாக தோண்டித்தான் ஜேசிபி கொண்டு தோண்டி அதை கிண்டி அதை புனரமைச்சிருக்கிறதால அந்த ஹீட்டுன்றது எப்போவுமே இருக்கும். அந்த சூடுன்றது வந்து இந்த ஹீட்டுக்கு வந்து இந்த குளம் வந்து ஹீட்டாக தான் இருக்கும், ஹீட்டான நேரம் ஹீட்டாக தான். ஆனால் அதை வந்து அந்த ஹீட் வந்து இருந்தாலும் அதை இயன்ற அளவுக்கு குறைக்கிறதுக்கு இந்த ஆலமரத்தில் குளிர்ச்சி வந்து தருது. அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஆலம் விழுது இதில் பிடிச்சி தொங்குறதா இருக்கட்டும், சிறியாகவும் பெரியாக்கள் வரைக்கும் தொங்குறது, இது யாருது அதுக்கு வந்து சரியாக விருப்பப்படுவாங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆலம் விழுது வந்து இந்த பல் துளாக்குவதற்கு வந்து இந்த ஆலம் விழுது வந்து பெரிதும் வந்து பயன்படுத்தப்படுது. பல் துளாக்குவதற்கு இந்த ஆலம் விழுது பெரிய அளவில் வந்து பயன்படுத்தப்படுதுன்றது மிகவும் பலமான ஒரு தாவரம் வந்து பயன்படுத்திட்டாங்க. சரி, ஓகே, நாங்கள் தொடர்ந்து அங்கால இந்த சைட் ஃபுல்லாக பார்த்துச்சோம். இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நாங்கள் இப்போ குளத்தின் மற்ற கரைக்கு அங்கால கரைக்கு வந்து போகலாம். ஓகே,
இது மதியம் நாங்கள் வந்த டைமில் சரியான டைம் 12:25 மதிய நேரம் பண்ணுறபடியாக கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆனால் இந்த டைமுக்கு இதில் நிற்கிறது இந்த வெயிலுக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்ததும் மாரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோ வெக்க வெயில்ன்ற இந்த வெளியில் தான் இந்த மரம் மெயினாக சொல்ல போனால் இந்த ஆலமரத்துலேயே அவ்வளோ இதெல்லாம் போயிட்டுது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆட்காட்டி குருவின்னு சொன்னால் அந்த பறக்கு அது வந்து இதில் எனக்கு அநேகமான பல்வேறு விதமான பறவைகள் இருக்குது. இங்கே இருக்கிற எங்களுக்கே தெரியாது இது என்னென்ன பறவைகள், இது என்னென்ன இதுகள்ன்றது வந்து எங்களுக்கே தெரியாது. அதில் செண்பகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கூட அதில் இருக்கிற அந்த அணைக்கட்டு மாதிரி தான் இதுவும் இந்த வழியாக நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கால சைட்டால் வேலி என்ற வழியாக இது நார்மல் டைமில் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. மழை தண்ணி நின்றா கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுவும் அதே மாதிரி பற்றியாக தான் கிடக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிணறு வந்து முதல்ல இருக்குது. அப்போ எழுதியிருப்பாங்க நினைக்கிறேன். WFP அதாவது வேர்ல்ட் ஃபுட் ப்ராஜெக்ட் உலக உணவு திட்டம். அவங்க 1998 அந்த ஆண்டுகளில் வந்து அதால் தான் இது வந்து அப்போ நிர்மாணிச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கனகாலமாக இருக்குது இந்த கிணறு. அந்த கிணறு வந்து அவ்வளவு இதுன்றதில்லை, பாவனைக்கு பாவிக்கிறதில்லை. எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் இந்த கிணறுகள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குளத்துக்கு அருகிலேயே கிணறு இதில் சரி, அதில் அங்கால சைட்டில் அந்த மூலையில் சரி கிணறு வந்து இருக்கிறது. இதை பார்க்க இதில் குடிக்கிறதுக்கு வந்து இதில் வந்து முதலே குளிக்கிறதுக்கோ அல்லது இந்த விவசாய தேவைக்கோ தண்ணி தேவைக்கோ இன்னும் தெரியலை. குளிக்கிறது தேவையாக வச்சு கொண்டு தான் இது வந்து இந்த இடத்த வந்து ஒரு கிணறு அமைச்சராக இருக்கணும் இது இருந்ததை வச்சு அதை மறவித்தான் இந்த குளம் வந்து இதில் உருவாகி இருக்குது என்று நான் நம்புகிறேன். பட் உண்மை எதன்று தெரியலை. ஓகே, நாங்கள் இப்போ இங்கால கரைக்கு வந்துட்டோம். இதுக்குள்ளாலேயும் அப்படித்தான் இந்த பாதை பெருசாக அவ்வளவு பாவிக்கிறது இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது. அதெல்லாம் போகிறேன். இதில் இருந்து காலத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட் இப்போ பாருங்கள் ஆலமரத்தை கட்டை இதில் கூட ஒரு சின்ன பொண்ணு வளருது அந்த மாதிரி. ஓகே, அப்படியே நாங்கள் அந்த கட்டெல்லாம் போக முடியாது. அதனால் இறங்கி இது கூட தோட்டம் அந்த மாதிரி தான் இருக்கிறதுலாம் தோட்டம். அதான் நான் சொன்ன மாதிரி அநேகமாக சுத்த வர இந்த குளத்தை சுத்த வர வந்து தோட்டம் தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அதில் இருக்கிற மாதிரி இதுலேயும் ஒரு நாவல் மரம் வந்து இருக்குது. இதுலேயும் தெரியும் எங்களை போகலாம். ஓகே, இதுக்குள்ளே வந்து பெருசாக பாவிக்கிறது இல்லை. அவங்கள போய் வாரத்துக்கு அந்த இடம் அப்படி இருக்குது. இந்த சைட் பெருசாக பாவிக்கிறது அங்கால சைட்டோடு ஒப்பிடும்போது இந்த சைட் பெருசாக அவ்வளோவா பாவிக்கிறது இல்லை குளத்தில். இது வந்து நாவல் மரம் இதே ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த சைட்டில் இருக்கிற அந்த கட்டுக்கு அங்கால தெரிகிறதும் இதே மாதிரி ஒரு நாவல் மரம் தான். அதில் ஒரு சீசனுக்கு வந்து காய்க்கும், அது சுமையாக இருக்கும். அதை வந்து கூட்டமாக போய் சாப்பிட்றது அதுக்கு ஒரு டீமே இருக்குது. இப்படியே அங்கால ஏதாவது போக முடியாது. நான் இதால் கண்டு காட்டுறேன். ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால் இதுதான் இந்த கட்டு அங்கால இருக்க மாதிரி. இது வந்து இங்கால இருக்கிற ஒரு கட்டு. இந்த குளத்துல இருந்து ஒரு கட்டு. இது கூட ரீசெண்டாக கட்டி இருக்கிறாங்க. அதோட ஒப்படைக்கு இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு முதலே கட்டிட்டாங்க. அது வந்து இப்போ கிட்டடியில் அதாவது ரீசெண்டாக தான் கட்டியிருக்கிறாங்க. இதில் எப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்படியே இதுலேருந்து இது உண்மையிலேயே இதுக்குள்ளேயே இது வந்து உடுப்புகள் துவைச்சு தண்டி குளிக்கக்கூடிய மாதிரி தான் அவங்களே தண்டி வச்சுருக்குறாங்க. பட் ஓகே, நீட்டாக இருக்குது, அவ்வளவு நீட்டாக இருக்குது இங்கே. ஆனால் இது வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுறது இல்லை என்று தான் நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா சின்ன இது மாதிரி அந்த மீன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கெளுரெண்டு சொல்லுவாங்க தானே, அந்த மீன் தான் நீங்கள் கூட. ஆனால் இதில் காண இல்லை, கிடைக்கிறதில்லை. ஓகே, இப்போ நாங்கள் நான் சொன்ன மாதிரி அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு விஷயம், மெயினான விஷயம் என்னென்னு சொன்னால் இது வந்து பானா மாதிரியே இருக்குது. இந்த கட்டு ஒரு பானா ஷேப்பில் இருக்குது. அப்படியே பானா ஷேப்பில் இருக்குது ஒரு கட்டு உண்டு. சரி, ஓகே, இப்போ நாங்கள் பார்க்குற மெயினான விஷயம் ஒன்று சொல்லி முக்கியமான ஒரு விஷயம், இந்த குளத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே பாருங்கள்.
இது என்னடா இது 2 பக்கமும் மதில் மாதிரி இருக்குது. இது வந்து என்னன்னு சொன்னால் பிரதானமாக இதில் வந்து குளத்தில் வந்து பெரிய பெரிய குளங்களில் அந்த வான்கதை வந்து சொல்லி வச்சுருப்பாங்க தானே. அதாவது குளம் வந்து அந்த நீர்மட்டம் வந்து கூடும்போது அதை வந்து வெளியில் திறந்து விடுறதுக்கான ஒரு இதாக இருக்கிறது தான் அந்த வான்கதை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரிய குளங்கள் உண்மையிலேயே ஒரு ஒரு முறையான குளத்துக்கு இருக்க வேண்டிய பகுதிகள் வந்து பார்க்க இது வந்து ஒரு குளத்துக்குள்ளே வராது. குளம் வந்து இது வந்து இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் இது என்னத்துக்காக என்று சொன்னால் இது எங்கேன்னு சொன்னால் இது வந்து இங்கே இருந்து நான் சொன்ன மாதிரி அந்த பிரதான வீதி ஊராத்துறை யாழ்ப்பாணம் அந்த மெயின் ரோட் அதாவது பிரதான வீதி வரைக்கும் இந்த கட்டு வந்து இந்த 2 பக்கம் இருக்கிறது. இது கட்டுன்றது ஒரு கால்வாயாக இருக்குது, ஒரு போயிட்டு இருக்குது. இது வந்து என்னதுக்குன்னு சொன்னால் இந்த குளம் வந்து மழை காலங்களில் நான் சொன்ன மாதிரி அந்த கட்டுகளுக்கு மேலே நடந்து போகிற அளவுக்கு தண்ணி நிற்கும் போது அந்த டைமில் மேலதிகமாக மழையில் வர இது நிரம்பி வந்து மேலதிகமாக வலிஞ்சோடுற தண்ணி வந்து இதால் ஓடி இது அப்படியே வந்து கடலோட வந்து கலக்குது. அந்த ரோட் மெயின் ரோடுக்குள்ளே இருக்கிற அந்த பாலத்தினூடாக போய் அந்த கடலோட வந்து கலக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணி வந்து வலிஞ்சு கடலுக்கு சேர்கிற மாதிரி வந்து இருக்குது. அந்த டைமில் அதிலெல்லாம் குளிக்கிறவங்க அந்த தண்ணியில் அதில் மீன் பிடிக்கிறார்கள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இது சம்மந்தமான வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு அதில் வந்து போடுவேன். இந்த பாலம் சம்மந்தமாக இது வந்து இதில் இருந்து அந்த லெந்து வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்குது என்று சம்மந்தமாக இதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் ஆஃப்டர் வீடியோ வந்து கட்டாயம் கண்டிப்பாக போடுவேன். உண்மையிலேயே ஒரு இந்த இடத்தை பொறுத்தவரையில் இது ஒரு பிரமிப்பான விஷயந்தான். ஓகே இங்கால சைட்டில் அவ்வளவா இது இல்லை, போய் வரக்கூடிய மாதிரி இல்லை. இருந்தாலும் சின்ன சின்ன இடங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இது பெருசாக பாவிக்கிறையில் இந்த இலக்கரை வந்து பாவிக்கிறையில் அங்கே நீட்டாக இருக்குது. மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிலேயே பார்த்த மாதிரி தொட்டாச்சினிங்கி இதில் வந்து நிறைய இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஓகே இதுக்குள்ளால் போக முடியுமான்னு பார்ப்போம். ஓகே போகக்கூடிய இடம் வரைக்கும் போவோம். இது பாதிக்காமல் விட்டதால் தான் இது இல்லாட்டி வடிப்பாக பார்க்கக்கூடிய மாதிரி இது பாதை. இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த நாவல் மரம் ஓகே இது ஃபுல்லாகவே அந்த தொட்டாச்சினிங்கி தான். கால் வைக்கிற இடமெல்லாம் தொட்டாச்சினிங்கி தான் இருக்குது. ஓகே இதில் இருந்து நான் வந்து அதை காட்டுறேன். சரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அதில் இருந்து மெட்டக்கரையில் இந்த இஞ்சால ஒரு கட்டு, இந்த கட்டு இதோட அதை சேர்த்து அந்த அதில் இருக்கிற ஒரு நாவல் மரம் மாதிரியே அதில் இருக்கிற அந்த நாவல் மரம் மாதிரி இங்கே சைட்லேயும் ஒரு நாவல் மரம் ஒன்று சொல்லி இருக்குது. இதால் அங்கால வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அதில் வந்து கடல் காகங்கள் அதில் அதிகளவாக இருக்குது. கடல் காகங்கள் அதில் வந்து நிற்கிது சாப்பாட்டுக்காக, அதாவது மீனை பிடிக்கிறதுக்காக நிற்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நாங்கள் இப்போ அதில் இருந்து அந்த கட்டை வந்து நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம். ஓகே இது ஃபுல்லாகவே வாவ் இது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தோடியே இருக்கிறது இதுதான் அந்த நாவல் மரம் கூட இன்னும் சீசன் வேற இல்லை, சும்மா காயல் காய்ச்சல் போல இருக்கு. ஓகே இதுக்கு அங்கால போக முடியாது நினைக்கிறேன். அங்கால இதன் இல்லாத அதே சைட் தான், அதே விஷயம் தான். அங்கால பெருசாக சொல்கிறதுக்கு முதல்ல ஒன்று இல்லை. ஓகே நாங்கள் இப்போ போகலாம். ஓகே இங்கால அப்படியே சேர்ந்து இங்கால வாரதால இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால இது கூட தோட்டங்கள் தான். இந்த வெளி ஃபுல்லாக இவ்வளோ ஏரியா ஃபுல்லாக தோட்டம். அங்கால இது அது ஃபுல்லாக தோட்டம். அங்கால அந்த இதில் இருந்து ஸோ மேக்ஸிமம் இந்த குளத்தை அடிப்படையாக வச்சு குளத்தை நம்பி நிறைய விவசாயிகள் விவசாயம் வந்து செய்கிறாங்க. ஓகே நாங்கள் இப்போ வந்த அந்த பாதையால் போகலாம். இப்போ
இந்த டைமுக்கு வந்து வெயில் என்று சொல்லி உண்மையிலேயே ஒரு 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 நகரப்பகுதியாக இருக்கட்டும் அல்லது எங்களோட கிராம பகுதி எங்களோட ஊர் பகுதியில் கூடி நார்மலாக ஒரு ரோட்டில் நடந்து போய் அப்படி வைக்கையாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் அதில் வெயில்ன்ற ஃபீலே வரையில அப்படி இருந்துச்சு. உண்மையிலேயே அது எல்லாத்துக்குமே காரணம் மரம் தான். மரம் இயற்கை தான் காரணம். அதை வந்து நாங்கள் எவ்வளோத்துக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ, எவ்வளோத்துக்கு அதை நாங்கள் பாதுகாக்கிறோமோ, எவ்வளோத்துக்கு அதை பராமரிக்கிறோமோ, எவ்வளோத்துக்கு அதை மரங்களை நடுறோமோ அவ்வளவும் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் திரும்ப போகுது. அதான் மெயினான விஷயம். மற்றபடி இந்த குளம் இருந்தால் கூட, குளம்ன்ற தண்ணி குளுமையாக இருந்தால் கூட இந்த வெயிலுக்கு வந்து ஒரு 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 முறையான ஒரு பெரிய குளத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு குளிர்ச்சின்றது இந்த குளத்துக்கு இருக்க போகிறது இல்லை. ஆனால் அதை வந்து உண்டாக்கி கொடுத்துருக்கிறது வந்து இந்த மரங்கள் தான். அதுலேயும் குறிப்பாக அந்த ஆலமரம் தான். ஓகே, இந்த ரோட் இதிலிருந்து அந்த இடையால் அந்த குறுக்கு பாதையால் வந்திருந்தால் இந்த ரோட் தான் அப்படியே மெயினாக வந்து மெயின் ரோட்டுக்கு போகிற இடம், அது பிரதான வீதிக்கு போகிற ரோட்டாக இருக்குது. இதுக்குள்ளே நான் சொன்னேன் வரும்போது இதுக்குள்ளாலையும் போகலாமான்னு சொல்லி, அப்போ இதுக்குள்ளால் பார்த்துட்டு இதுக்குள்ளால் வந்தேன். இதால் பார்த்து அதால் போய் அதெல்லாம் காட்டிட்டு இதுக்குள்ளால் வந்தோம். ஓகே அப்பா, ஒரு அந்த இளந்த மரத்துக்கு வந்தாச்சு அப்பா. ஓகே அப்பா, வெயிலுக்குள்ளால். ஆனால் இப்போ தான் அந்த 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 மரத்தை குளத்தை தாண்டி வந்த அப்புறம்தான் அந்த வெயிலுன்ற ஃபீல் வந்து இப்போ உணர்றோம். அந்த வெக்கைன்ற ஒரு ஃபீல் வந்து உணர்றோம். ஓகே, இப்போ நாங்கள் நிற்கிறது எதுன்னு சொன்னால் வரைக்க பார்த்தோம் அந்த இளந்த மரத்துக்குள்ளே தான் நிற்கிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அதே நேரம் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருக்கும். எங்களோட ஊரில் இருக்கிறவங்க கூட நான் கூட இப்போ வீடியோ பண்ணுற நோக்கத்தோடு தான் இந்த இதுக்கு வந்துட்டு இருந்தேன். மற்றபடி வாரது குறைவு, ஒப்பீட்டளவில் குறைவு. முதல் வந்து நாங்கள் சின்னலில் வாரதை விட இப்போ வந்து ஒப்பீட்டளவில் குறைவு நாங்கள் வந்து போகிறது. இந்த வீடியோ வந்து எங்களோட ஊரில் இருக்கிறவங்களுக்கே, எங்களோட ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே பிரயோசனமாக இருக்குமான்னு நினைக்கிறேன். அதே நேரம் வெளிநாட்டவர்கள் மற்றும் எங்களோட ஊரில் இருந்த புலம்பெயர் மக்கள் எல்லாருக்குமே வந்து பிரயோசனமாக இருக்குமான்னு சொல்லி நான் நம்புகிறேன். அந்த வகையில் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிந்தன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ ஸோ மச்.